Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topics: circumcenter and incenter. Dear students, Chapter 5 Geometryல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் circumcenter and incenter. உட்வட்ட மையம் மற்றும் உள்வட்ட மையம். இந்த ரெண்டு டாபிக்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சப் டாபிக்ஸ் பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த ரெண்டு மெயின் டாபிக்ஸையும் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ஆல்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் செங்குத்து கோடு. ஆல்டிடியூட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆல்சோ நோன் அஸ் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னா ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஒரு முக்கோணத்தின் உயரத்தை தான் நம்ம ஆல்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம். Is the perpendicular drawn from the vertex of the triangle to the opposite side. ஸோ இது வந்து இந்த முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அதனுடைய எதிர்பக்கத்துக்கு வரையக்கூடிய ஒரு செங்குத்து கோடு. இதுதான் நாம ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல இந்த ஏ அப்படிங்கிற வெர்டெக்ஸ்ல இருந்து பிசி அப்படிங்கிற இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஏடி அப்படின்ற ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து நம்ம டிரா பண்ணியிருக்கிறோம். ஒரு 90 டிகிரில ஒரு ரைட் ஆங்கிள் அது மேக் பண்ணுது. இதுதான் நாம ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். ஏடி அப்படிங்கிற இந்த ஆல்டிடியூட் பாத்தீங்கன்னா இந்த பிசி அப்படிங்கிற இந்த ஆப்போசிட் சைடு பர்பண்டிகுலரா இருக்கும். ஸோ ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி. ஸோ ஆல்டிடியூட் அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் டாபிக் பர்பண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் மையக்குத்து கோடுகள். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பர்பண்டிகுலர் லைன், குத்துக்கோடு. இது பாத்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. இதுல எல் அப்படிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அது வந்து 90 டிகிரில இன்டர்செக்ட் ஆகுது. இதுதான் நாம பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இங்க நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைசெக்டர், மையக்கோடு அல்லது இரு சமவெட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா ஒரு லைன் செக்மெண்ட்டை 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணும். ஆனா இது வந்து 90 டிகிரில இன்டர்செக்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் மையக்குத்து கோடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுவும் 2 ஈக்குவல் பார்ட்ஸா தான் இந்த லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணும். இந்த L2 அப்படிங்கிறது இது பாத்தீங்கன்னா, ஆனா இது வந்து 90 டிகிரில இருக்கும். அதுதான் உள்ள இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது இந்த பைசெக்டர் அண்ட் பர்பண்டிகுலர் பைசெக்டர் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்ஸா தான் ஒரு லைன் செக்மெண்ட் பிரிக்குது. ஆனா இது வந்து மையக்குத்து கோடு அப்படிங்கிறது 90 டிகிரில அது வந்து இன்டர்செக்ட் ஆகும், டிவைட் பண்ணும். ஆனா இது வந்து 90 டிகிரில ஆக வேண்டிய அவசியம் கிடையாது பைசெக்டார் அப்படிங்கிறது. அதே சமயம் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாருக்கும் பர்பண்டிகுலர் லைனுக்கும் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி தான், இதுவும் 90 டிகிரி தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஆனா இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா அந்த லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணுது. ஆனா இந்த பர்பண்டிகுலர் லைன் வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்றது இல்லை. அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். இதை நாம ட்ரையாங்கிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸ்க்குமே நாம பர்பண்டிகுலர் பைசெக்டார் நாம வரைய முடியும், டிரா பண்ண முடியும், மையக்குத்து கோடுகள் வரைய முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிசி ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல பிசி பாத்தீங்கன்னா ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்ணியிருக்கோம். அதே போல ஏசிக்கும் ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்ண முடியும். அதே போல ஏபிக்கும் ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைய முடியும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னாவே 3 பர்பண்டிகுலர் பைசெக்டார்ஸ் நம்மளால டிரா பண்ண முடியும். Now we have come to our main topic, circumcenter, சுற்றுவட்ட மையம். இந்த சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The point of concurrence of the 3 perpendicular bisectors of a triangle is called as its circumcenter. முக்கோணத்தின் 3 பக்கங்களில் மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் சுற்றுவட்ட மையம் ஆகும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு முக்கோணத்துல 3 மையக்குத்து கோடுகள் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல இது ஒரு மையக்குத்து கோடு, இது ஒரு மையக்குத்து கோடு, இது ஒரு மையக்குத்து கோடு. ஸோ இது 3 மையக்குத்து கோடுகளும்
சந்திக்கிற புள்ளி நம்ம எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த புள்ளியில தான் அது வந்து சந்திக்குது. ஸோ இதுதான் அந்த புள்ளி. இந்த புள்ளியை நம்ம மையமா வச்சு நாம ஒரு சர்க்கிள் டிரா பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த முக்கோணத்துல இருக்கிற அந்த 3 உச்சிகள் அந்த வெர்டிசஸையும் டச் பண்ணி ஒரு சர்க்கிளை நம்ம டிரா பண்ண முடியும் இது போல. இதுதான் சர்க்கம் சென்டர். இது வந்து இஸ் denoted by the letter S. S அப்படிங்கிற லெட்டரால அதை நம்ம குறிக்கிறோம். Example 5.19. In triangle ABC, S is the circumcenter. BC is equal to 72 centimeter and DS is equal to 15 centimeter. இங்க ABC அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா S அப்படிங்கிறது சர்க்கம்சென்டர் சுற்றுவட்ட மையம். இதில் BC இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 72 சென்டிமீட்டர்னு. அதே போல DS வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் இட் சர்க்கிள். ஸோ இதனுடைய சுற்றுவட்ட ஆரத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சர்க்கம் சென்டர். இந்த பாயிண்ட் வந்து 3 வெர்டிசஸ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம் இங்க. ஸோ அப்போதான் நம்ம இந்த சர்க்கம் சென்டர்ல இருந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைய முடியும். ஸோ இது வந்து ஏஎஸ், பிஎஸ் அண்ட் எஸ்சி இந்த மூணுமே நம்ம ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இங்கே நம்ம பிஎஸ் அப்படிங்கிற இந்த ரேடியஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாவே ரிமைனிங் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து பைத்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பிடிஎஸ் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பிடி அப்படிங்கிற இந்த லென்த் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிடி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிசி. ஸோ இது வந்து டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 72 சென்டிமீட்டர். இது டி அப்படிங்கிறது இதனுடைய மிட் பாயிண்ட். ஸோ அப்போ இதை வந்து இந்த டோட்டல் லென்த்தை பாதி நம்ம எடுத்துக்கிட்டா அதுதான் இந்த பிடியோட லென்த். ஸோ இதை நம்ம 12 டிவைட் பண்ணுறோம். ஸோ பண்ணும்பொழுது பிசிக்கு பதிலாக 72 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 3 2s are 6, பேலன்ஸ் 1 இருக்கு, 6 2s are 12. So 36. So 36 centimeter BD. Now we are applying Pythagoras theorem. The square on the hypotenuse is equal to the sum of the squares on other two sides. So அதன்படி பார்த்தீங்கன்னா BS square is equal to BD square plus SD square. So இந்த BD அப்படிங்கிறது நம்ம 36 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். So 36 square, SD அப்படிங்கிறது 15 centimeter, so 15 square. So 36 square அப்படிங்கிறது 1296 plus 15 square அப்படிங்கிறது 225. நமக்கு ஆட் பண்ணா 1521 கிடைக்கும். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 ஸ்கொயருக்கு இது வந்து ஈக்குவல் வேல்யூ. ஸோ இதை பிஎஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது 39 ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து பிஎஸ் பார்த்தீங்கன்னா 39 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த பிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 39 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் அதனுடைய ரேடியஸ். Therefore, the radius of the circumcircle of triangle ABC is 39 centimeter. ஸோ அதனுடைய அந்த ட்ரையாங்கிளுடைய சுற்றுவட்டத்தின் ஆரம் பார்த்தீங்கன்னா 39 சென்டிமீட்டர் இருக்கு. இது வரைக்கும் நம்ம சர்க்கம்சென்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போறது இன்சென்டர். ஸோ இன்சென்டர் அப்படி அந்த உள்வட்ட மையம் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம இன்சென்டரை பத்தி நம்ம படிக்க முடியும். முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள். ஒரு ஆங்கிளை 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸா டிவைட் பண்றது தான் இந்த ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு. ஆங்கிள் ஏபிசியை இந்த பிடி அப்படிங்கிற இந்த லைன் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸா டிவைட் பண்ணுது. ஏபிடி அண்ட் சிபிடி அப்படிங்கிற 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸா இதை டிவைட் பண்ணிடுச்சு. ஸோ டோட்டலாக 80 டிகிரி இருந்தது, அதை 40 40ன்னு
இந்த பிடி அப்படிங்கிற இந்த லைன் செக்மெண்ட் வந்து டிவைட் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ண ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். இதுல ஏபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ஏடி அப்படிங்கிறது இந்த ஏ அப்படிங்கிற ஆங்கிளை 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸா அது டிவைட் பண்ணுது. அதனால ஏடி அப்படிங்கிறது இங்க ஆங்கிள் பைசெக்டார்ஸ். அதே போல பிஇ அப்படிங்கிறது ஆங்கிள் பிஏ 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸா டிவைட் பண்ணுது. ஸோ பிஇ அப்படிங்கிறது இங்க ஆங்கிள் பைசெக்டார். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சிஎஃப் அப்படிங்கிறது ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இது இந்த சி அப்படிங்கிற ஆங்கிள இந்த சிஎஃப் அப்படிங்கிற இந்த லைன் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸா டிவைட் பண்ணுது. ஸோ இது போல நம்ம ட்ரையாங்கிள்ஸ்லயும் இதை அப்ளை பண்றோம். இப்போ நம்ம இன்சென்டர் உள்வட்ட மையம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The point of concurrence of the 3 angle bisectors of a triangle is called as its incenter. அதாவது இந்த 3 கோணங்களின் இரு சமவெட்டிகள் சந்திக்கிற இந்த புள்ளி தான் இந்த 3 ஆங்கிளோட ஆங்கிள் பைசெக்டர்ஸ். இந்த மூணுமே மீட் பண்ற இந்த பாயிண்ட் அதுதான் ஐ அப்படின்னு நம்ம டினோட் பண்றோம். இந்த பாயிண்ட் நம்ம இன்சென்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்த பாயிண்ட் சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ண முடியும். அந்த சர்க்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸையும் டச் பண்ற மாதிரி நம்ம டிரா பண்ண முடியும். அதனால இதை வந்து இன்சென்டர் அப்படின்னு சொல்றோம். உள்வட்ட மையம். இதை வந்து ஐ அப்படிங்கிற லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.20 ஐடென்டிஃபை த இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. இந்த PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிள்ல இன்சென்டர் உள்வட்ட மையம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது இன்சென்டர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இந்த இன்சென்டர் அப்படின்னு என்னென்ன எழுதியிருக்கிறோம், அது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். அந்த உள்வட்ட மையமானது கோணங்களின் இரு சமவெட்டியில் சந்திக்கும் புள்ளி. அப்ப இந்த கோண இரு சமவெட்டி அப்படிங்கிறது இதுதான் இந்த PM. ஸோ இது வந்து ஒரு கோண இரு சமவெட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த QN இது வந்து ஒரு கோண இரு சமவெட்டி. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கோண இரு சமவெட்டி. இப்போ பாத்தீங்கன்னா PM அண்ட் QN ஆர் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் angle P and angle Q respectively intersecting at B. So இந்த பாயிண்ட் P இந்த பாயிண்ட்ல தான் அது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் B ல இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அதனால so the incenter of the triangle PQR is B. So இந்த B அப்படிங்கிறது தான் இந்த முக்கோணம் PQR இன் உள்வட்ட மையம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்சென்டர் அண்ட் சர்க்கம்சென்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.